இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இது மீண்டும் ஒரு தாயக களம். இன்று எங்களுடன் ஆஸ்திரேலியாவிலிருந்து கன அருள் பொன்னையா அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அருளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே இதில் அறிமுகமானவர். கணக்காளராக பணியாற்றுகிறார், ஒரு கன்சல்டனாகவும் இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்று நாங்கள் இந்த டின் நம்பர் தொடர்பான 3 காணொளிகளை நாங்கள் முதலில் செய்திருந்தோம். இன்று இந்த டின் நம்பரை எவ்வாறு பதிவு செய்வது, அதை யார் அதை பதிவு செய்ய வேண்டும், அதை எவ்வாறு பதிவு செய்வது, அதை ஒரு விளக்கமாக அதை அந்த அந்த விண்ணப்ப படிவத்தில் எவ்வாறு அதற்காக விண்ணப்பத்தை மேற்கொள்வது என்பது தொடர்பான ஒரு விளக்க காணொளியாக இன்றைய காணொளி அமையும். அது பல நேர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம் அருள். வணக்கம் அருஸ். இந்த டின் நம்பர் சம்பந்தமாகவும் அது பதிவு செய்தல் தொடர்பாகவும் முன்னர் ஒரு நிகழ்வு ஒன்றை நாங்கள் செய்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த டின் நம்பரை எவ்வாறு நீங்கள் ஒன்லைன்லே செய்வது, நான் முதலே கூறியிருந்தேன். நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களிலே உள்ள அலுவலகங்களிலும் கூட போய் அதாவது வருமான வரி திணைக்கள அலுவலகங்கள் செய்து கொள்ளலாம், அல்லது கொழும்பில் உள்ள மத்திய அலுவலகத்தில் செய்து கொள்ளலாம், அல்லது இப்ப இலங்கையில் உள்ளவர்களோ வெளிநாட்டில் உள்ளவர்களோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஒன்லைன்ல இப்படி செய்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதற்காக நேர்களின் தேவைக்காக திருப்பி குறிப்பிடுகிறேன். யார் டின் நம்பர் எடுக்க வேண்டியவர்கள்னா இலங்கையில இருந்து பிறந்த 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் எடுக்க வேணும் கட்டாயம். அடுத்தது 16 வயது தான் இலங்கையில வேலை செய்வதற்கான வயது இல்லை நினைக்கிறேன். அப்படி யாராவது வேலை செய்யணுமா இருந்தா 16 வயதுக்கு மேற்பட்டவை அவையும் இந்த டின் நம்பர் எடுக்க வேணும். இலங்கையில பிறந்திருந்தாலும் சில வெளிநாட்டுக்கு தொழிலாளர்களா போயிருக்கிறவ கட்டாயம் எடுக்கணும். அவை இலங்கை பிரஜைகள்லாம் வெளிநாட்டு வருமானமாக கருதப்படுதா உள்நாட்டு வருமானமாக கருதப்படுதான்ற இந்த டின் நம்பர் எடுக்க வேணும். இதுல இப்ப யாருக்கு ஆப்ஷன் இல்லை, அதை எடுக்க வேணுமா எடுக்க தேவையில்லையான்றாக்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுல 2 வகையான ஆக்கள் இருக்கணும். ஒன்று வெளிநாட்டுக்கு குடியுரிமை எடுத்தாக்கள், வெளிநாட்டு குடியுரிமை எடுத்தாக்கள், வெளிநாட்டு குடியுரிமை எடுக்காதாக்கள். வெளிநாட்டு குடியுரிமை எடுக்காம இலங்கை குடியுரிமை எடுத்த நீங்களாக இருந்தால் நீங்களும் இன்றைக்கு இலங்கை குடியுரிமையை சேர்ந்தாக்கலாம். நீங்களும் இது பதிவு செய்யத்தான் வேணும். அதற்கான எல்லைகள் கடந்த இந்த மே மாதம் 31ஆம் தேதி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டு குடியுரிமை எடுக்காமல் இருந்தால் நீங்களும் இலங்கையை சேர்ந்தவர்கள், நீங்களும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்ற வகைக்குள் தான் புலம்பெயர்ந்திருந்த வதியாதோர் வெளிநாட்டுக்காரர், நான் ரெசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவாகத்தான் பார்க்கப்படுகிறீர்கள். அப்ப இப்ப அப்படியானாக்கள் எல்லாரும் கட்டாயம் பதியணும். இந்த வெளிநாட்டுக்கு வந்தாக்கள்ல சிட்டிசன்ஷிப் எடுத்தாக்கள் அவை வெளிநாட்டுக்காரராகத்தான் பார்க்கப்படுது. இங்க நான் இப்ப தெரிவு செய்யப்படுகிறோட வெளிநாட்டுக்காரராகத்தான் நீங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும். யார் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் சிட்டிசன் எடுத்ததுக்கு பிறகும் உள்நாட்டுக்காரர் என்று பதிவு செய்யலாம்டா இரட்டை குடியுரிமை எடுத்தவை உள்நாட்டுக்காரராக பதிவு செய்யலாம். அப்ப இந்த இரட்டை குடியுரிமை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் திரும்பவும் உள்நாட்டுக்காரர் ஆகிடுவீர்கள். இப்ப நான் இங்கே இந்த கொடுக்கப்பட்ட இணைப்பு உங்களுக்கு இந்த நிகழ்வின் கீழேயும் இந்த இணைப்பு கொடுக்கப்படும். அந்த இணைப்பிலே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது முதலாவது இங்க கேட்கிற கேள்வியை பார்த்தீர்களா இருந்தால் இந்த கேள்விகள்ல நீங்கள் இப்ப இந்த பதிவு செய்ய போது யார், ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா, ஃபாரின் கம்பெனியா, இண்டிவிஜுவல் லோக்கலா, இண்டிவிஜுவல் ஃபாரினரா, இண்டிவிஜுவல் சைல்டுன்றா நான் இந்த 16 வயசுக்கு மேற்பட்டவை யாராவது வேலை செய்யறவையா இருக்கலாம், அது பார்ட்னர்ஷிப் என்ற வியாபாரம், அப்படி நிறைய பிரான்ச் சேரிட்டிகள் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது, என்ஜிஓக்கள் இருக்குது, மற்றது எம்பசியல் ஹை கமிஷனல் இருக்கு. இப்ப நாங்கள் கதைக்கிறது தனிப்பட்டவையா இருக்கிறோம். இந்த 2 விஷயம் தான் நீங்க தனிப்பட்டவையா குறிக்கப்பட்டிருக்குது. ஒன்று லோக்கல், இண்டிவிஜுவல் லோக்கல் இருக்குது, இன்னொன்று இண்டிவிஜுவல் ஃபாரினர். இந்த இண்டிவிஜுவல் லோக்கலை தெரிவு செய்ய வேண்டியாக்கள் யாருன்னா நான் முதல் சொன்ன இலங்கையில பிறந்த இலங்கையை சேர்ந்த 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் இந்த தெரிவுதான் இருக்குது. அல்லது 16 வயசுக்கு மேற்பட்ட வேறு யாராவது தேவைக்காக டின் நம்பர் பதிவு செய்ய வேண்டி இருந்தால் ஏதும் பொருட்கள் வாங்கலுக்காகவா அல்லது வங்கியில கணக்கு திறப்பதற்காகவா அல்லது சில நேரம் தொழிலாளராக இருந்து வருமானத்துக்காக என்றால் அவர்களும் இதுக்குள்ளான் வருவார்கள். மற்றது வெளிநாட்டுக்கு சென்ற தொழிலாளர்கள், மற்றது இப்ப வெளிநாட்டு என்ற கனடாவோ ஐரோப்பிய நாடுகளோ ஆஸ்திரேலியா போல நாடுகளுக்கு இன்னமும் இலங்கை குடியுரிமை உடையவரா, இலங்கை பாஸ்போர்ட்ல இருப்பவராக இருந்தால் நீங்களும் இலங்கை குடியுரிமை சொந்தமானவர் தான். அப்ப நீங்களும் இந்த லோக்கல் என்பதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இண்டிவிஜுவல் லோக்கல்.
இண்டிவிஜுவல் லோக்கல்ன்றதை தெரிவு செய்தீங்களாக இருந்தால் இப்ப என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், நான் அதுக்கு போயிட்டு வருகிறேன், திருப்பி ஒருக்கா நான் ஆரம்பத்திலிருந்து அதுக்காக வர வேண்டி இருக்கும், நான் ஒரு தடவை அதுக்கு சென்று விட்டு வருகிறேன். இவ்வாறு தெரிவு செய்தவுடன் இப்பொழுது உங்களிடம் அடையாள அட்டை இலக்கத்தை கேட்கிறது. இந்த இடத்திலே நீங்கள் அடையாள அட்டை இலக்கத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய சரியான அடையாள அட்டை இலக்கத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த அடையாள அட்டை இலக்கம் முதலில் வலிதானதா, இலங்கையில் வழங்கப்பட்ட அடையாள அட்டையா என்றதை முதலில் பார்க்கும். இரண்டாவது அது பார்க்கும் எப்படி என்றால், இந்த அடையாள அட்டை இலக்கம் ஏற்கனவே டின் நம்பருக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது என்று வந்தால் நீங்கள் பதிவு செய்ய தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு வங்கியில கணக்கு இருந்து அந்த வருமானங்கள் எதுவும் வரும் பொழுது வங்கி இந்த வருமான வரி திணைக்களத்துக்கு அறிவிக்கைக்குள்ள வருமான வரி திணைக்களமே உங்களுக்காக ஒரு டின் நம்பரை ஆரம்பிச்சிட்டுது. அதற்கு மேல நீங்கள் இந்த பத்திரத்தையும் கண்டினியூ பண்ணி நிரப்பவோ ஒன்றுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கான வேலையை ஏற்கனவே செய்யப்பட்டாச்சுது. ஆகவே நீங்கள் இந்த இடத்துல ஐடென்டி கார்டு நம்பரை போட்டதுக்கு பிறகு இந்த இது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதா? இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரிகிறதா? இதிலே நீங்கள் அடையாள அட்டை இலக்கத்தை போட்டதன் பின்னர் அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது என்றிருந்தால் நீங்கள் அதை தொடர தேவையில்லை, அதனுடைய நிறுத்துங்கள். இப்பொழுது நான் ஒரு தற்செயலாக ஒரு அடையாள அட்டை இலக்கத்தை போடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடையாள அட்டை இலக்கத்தை ஒருவருடைய உண்மையான இலக்கத்தை போட வேண்டும். அப்படியானவை ரகசிய தகவலாக இருப்பதனால் நான் அதை அவ்வாறு போடவில்லை. அந்த ஒரு இலக்கத்தை போடுகின்ற பொழுது சரியானதாக இருந்தால், ஏற்கனவே பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து அடுத்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு போகலாம். நான் இப்பொழுது அந்த அடையாள அட்டை இலக்கத்துக்கு பதிலாக வெளிநாட்டுக்காரர் என்று சொல்வதற்காக ஒரு வெளிநாட்டு ஆட்களுக்கு போல வந்தால் கீழே நான் ஒரு தற்காலிகமான பாஸ்போர்ட் இலக்கத்தை போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். வெளிநாட்டில் உள்ள பாஸ்போர்ட்கள் யார் யார் எந்த நாடு என்று தெரியாது என்றபடியால் விளக்கத்திற்காக தற்காலிகமாக நான் மீண்டும் வெளியே சென்று விட்டதுக்குள்ளே வருகின்றேன். நீங்கள் இங்கே அதாவது தெரிவு செய்யப்பட வேண்டிய இந்த 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 முதல் வந்த இந்த அதே திரையை வந்திருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்குள்ள இப்ப போய் நான் இண்டிவிஜுவல் ஃபாரினர் என்று தெரிவு செய்கிறேன். இந்த ஃபாரினர் என்றது யாருக்கு பொருந்துமெண்டா திரும்ப சொல்றேன். இந்த வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு குடியுரிமையை எடுத்துட்டு இலங்கை குடியுரிமையை இழந்தாக்கள். வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு குடியுரிமையை எடுத்துட்டீங்க. அப்ப இனிமே நீங்கள் இலங்கை குடியுரிமை, இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டை பாவிக்கலாம், இலங்கையுடைய தேசிய அடையாள அட்டையை பாவிக்கலாம். நீங்கள் சட்டப்படி செல்லுபடியற்றது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. இதுக்குள்ள நீங்கள் ஃபாரினர் என்று இப்பதான் முதல்ல வெளிப்படுத்துறீங்கள். யாருக்குன்னா இலங்கை அரசாங்கத்துக்கும் இறைவரி திணைக்களத்துக்கும் வெளிப்படுத்துறீங்க. ஏனென்றா எங்கட இலங்கை அரசாங்கத்துக்கு எங்கட நாட்டை விட்டு போனவே எத்தனை பேர், சில பேர் சட்டவிரோதமா கடலால போனவையும் இருக்கணும், சிலர் வெளிநாடுகளுக்கு போய் வேலைக்கு போனவையும் இருக்கணும், சிலர் வெளிநாடுகளுக்கு குடியுரிமை பெற்று வதியுரிமை பெற்று போனவே இருக்கணும். அதுல யார் யாரெல்லாம் வெளிநாட்டு சிட்டிசனை குடியுரிமையா மாறிட்டணும் என்று இலங்கைக்கு தெரியாது. அப்படி எந்த நாட்டுக்கும் உலகத்துல தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதே நேரத்துல நீங்கள் இப்ப யார் என்றால் இந்த வரி சம்பந்தமான விடயங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எவ்வாறு பார்க்கப்பட போகிறீர்கள் என்றால் வெளிநாட்டுக்காரராகவே நீங்கள் பார்க்கப்பட போகிறீர்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உண்மையான வெளிநாட்டுக்காரரால் இலங்கையில ஒரு வியாபாரம் செய்ய போறாரா, தொழில் செய்ய போறாரா, கம்பெனி துவங்க போறாரா என்ற வகையில வருகின்ற பொழுது இந்த இடத்துல நீங்களும் இண்டிவிஜுவல் ஃபாரினர் என்று தான் பேரை கொடுக்குற போல இந்த வரிகள் சம்பந்தமான விளக்கத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சேர்க்க தெளிவில்லாமல் இருக்கலாம். நீங்கள் இப்ப வெளிநாட்டுக்காரன்றதுல போட்டதுல இருந்து நான் முன்னர் பல தடவையில கூறியிருக்கிறேன், சாதாரணமாக இலங்கை பிரஜையாக இருந்தால் ஒரு தனிநபர் வருமானம் ஒரு மாசத்துக்கு 1,50,000 ரூபாய், வருடத்துக்கு 18 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதோ உள்ள வந்தா உங்களுக்கு வருமான வரி இல்லை. வங்கிகள் பிடித்து வைத்திருக்கின்ற 10% அது நீங்கள் முதலே வங்கிகளுக்கு என்னுடைய வரியை பிடிக்க வேண்டாம் என்ற அந்த வருமான வரி திணைக்களத்தினுடைய டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுத்தீங்கன்னா வங்கி பிடித்து வைத்திருக்காது. ஆனால் நீங்கள் இப்ப இந்த இண்டிவிஜுவல் ஃபாரினர் என்று போட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வரி சலுகை, அந்த வரி விதிப்புக்கான அந்த சலுகை இல்லை. நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு முழுமையாக வரி செலுத்த வேணும். முதல் 10 லட்சம் ரூபாய்க்கு 6%, அப்படியே பிறகு 10%, 12% என்ற சரியான தொகை இப்போ உள்ளது எனக்கு தெரியவில்லை. இதுல இப்போது சொல்லுவது நீங்கள் 2-3 விடயங்களை இலங்கை அரசாங்கத்தை சொல்றீர்கள். நீங்கள் இலங்கை நபர் அல்ல, வெளிநாட்டு குடியுரிமை ஆயிட்டீங்கள். உங்களுக்கு தற்செயலா இலங்கையில் எதுவும் வருமானங்கள் இருந்தால் அதற்கான வருமானம் சாதாரண தனிநபர் வருமான வரி அந்த சலுகைகள் இல்லை. ஆனால் இன்னொரு விடயத்திலே உங்களுக்கு அதிலே பாதிப்பு இல்லைன்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ், மூலதன ஆதாய வரி லோக்கலாக உள்ளூர் வாசிகளுக்கும் 15% தான், வெளிநாட்டுக்காரருக்கும் 15% தான். என்னபடியா
அந்த இதுல பாதிப்பு இல்லை. அவ பாதிக்கப்பட போராக்களத்துல யாரா இருப்பினும்னா வங்கியில கணக்கு வச்சிருக்கிறார்கள், ஏதாவது வாடகை வருமானம் பெறுறாக்கள், அல்லாவிட்டால் பங்கிலாபங்கள் போன்ற வருமானம் பெறுறாக்கள், இப்படி வேறு ஏதாவது வருமானம் பெறுறாக்களுக்கு அந்த வரி சலுகை இனிமேல் இல்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. நீங்கள் இப்போது வெளிநாட்டுக்காரர். அப்போ நீங்கள் எப்ப அதுல தப்பித்துக் கொள்றதுக்காக இந்த இதுல இருந்து நீங்கள் சலுகை எடுக்கலாம்டா, நீங்கள் எப்ப சாத்தியப்படும்டா, இலங்கையில ஒரு வருடத்துல 183 நாள், அதாவது 365 நாள்ல பாதி நாளுக்கு மேல இலங்கையிலே வசித்து இலங்கையிலே வேலை செய்திருந்தால் நீங்கள் பழையபடி இந்த உள்ளூர் வாசிகள் போலவே அந்த 18 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கான வரிச்சலுகைக்குள் வருவீர்கள். அந்த மட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பொருந்தும். வெளிநாட்டிலே மட்டும் இருந்து கொண்டீர்களாக இருந்தால் நீங்கள் இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் குடியுரிமை இருந்த வெளிநாட்டுக்காரர் உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு, அதாவது தேசிய அடையாள அட்டையோ இலங்கையில் எடுக்கப்பட்ட டிரைவர் லைசன்ஸ் கூட தேசிய அடையாள அட்டையை வச்சு அதை மாற்றி எடுக்க வேணும். அதே போல இந்த அதாவது இலங்கையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்டோ இனி செல்லுபடியாகாது என்பதை இதில் குறிப்பிக்க விரும்புகிறேன். அப்ப இப்ப நாங்க அடுத்த கட்டம் போக வேண்டியது, நான் சும்மா அவங்களுக்கு நிரப்புறதுக்காக ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். நான் இப்ப வெளிநாட்டு ஃபாரினர் என்ற வகையில போட்டிருக்கிறபடியா ஏதாவது சும்மா ஒரு பேருக்கு ஒரு நம்பர் ஒன்றை போடுறோம், அது எந்த நம்பரை போட்டாலும் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றா அதுக்கு இப்ப வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் நம்பர்ன்றது எது ரெண்டு முதலே தெரியாதபடியா எடுத்துக்கொள்ளும். அதுக்கு அடுத்ததா போறேன். அப்ப இப்ப இதுல கேட்கும் எந்த நாட்டுக்கு உங்களுக்கு எந்த நாட்டுல இருந்து நீங்கள் இந்த பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்காரண்டா எந்த நாட்டுக்கார, உதாரணத்துக்கு நான் இப்ப கனடான்னு தெரிவு சென்று வச்சுக் கொள்வோம். அந்த சும்மா எழுந்து மாநிலத்துக்கு போறோம், உங்களோட நாட்டுல எந்த இரட்டை குடியுரிமை அந்த நாட்டுக்கு சிட்டிசனோ அந்த நாட்டை போடலாம் நீங்கள். அடுத்த கேள்வியை பாருங்க, ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகன்ட் இன் இங்கிலீஷ். இன்னொன்று முக்கியமா பாருங்க, இங்க எல்லாம் எங்க அந்த ரெட் அஸ்ட்ரிக் அந்த மார்க் போட்டிருக்கோ அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், மற்றது கட்டாயம் இல்லை. ஏன்னா இப்ப இங்கிலீஷ்ல ஃபார்முலா ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலகு தமிழிலே நீங்கள் அதை நிரப்பினீங்களா இருந்தால் சொற்பிழைகள் அந்த இந்த பிழைகள் உச்சரிவு பிழைகள் எல்லாம் வரும். மற்றது இப்ப உங்களோட பதிவுகள் பாஸ்போர்ட்டோட ஒப்பிட்டு பாக்குறதுக்கு எல்லாம் இலகு. அவை ஆங்கிலத்துல எழுதினோட நீங்கள் நிப்பாட்டல பாருங்க, சிலவற்றுக்கு இங்க அந்த முன்னுக்கு ரெட் அஸ்ட்ரிக் அந்த ரெட் மார்க் அதுல இல்லை, சொத்த கலர்ல அந்த மார்க் அதுல இல்லை. அவை அதை தவிர்த்து கொள்ளலாம். முழுமையான பெயர் இங்கிலீஷ்ல நீங்கள் போடலாம், அடுத்தது ரெண்டும் தவிர்க்கப்பட்டு விடலாம். இப்ப வெளிநாட்டு பாஸ்போர்ட் அடுத்த இருக்கிற டேட் ஆஃப் எக்ஸ்பயரி, எந்த தினத்துல உங்களோட வெளிநாட்டு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகுது. அடுத்தது டேட் ஆஃப் அரைவல் டு ஸ்ரீலங்கா. இந்த கேள்வி உண்மையா கேட்கக்கூடாத கேள்வி. வெளிநாட்டுல இருந்தோண்டு டின் நம்பருக்கு பதிவு செய்கிறவர் எப்போ டேட் ஆஃப் அரைவல் டு ஸ்ரீலங்கான்னு சொல்லல. அதப்ப நீங்கள் ஃபியூச்சர்ல இனி வரப்போறோம்ன்ற சும்மா ஒரு டேட்டை போடலாமே தவிர ஏற்கனவே வந்துட்டேன்னு போடலாம். அப்ப இதுல சும்மா இதான் அந்த ஃபார்முலா தயாரிக்கிற எப்பவுமே சரியான முறையில தயாரிக்க வேணும். கீழேயும் சில இப்படியான கேள்விகள் பதிலளிக்க இல்லாத கேள்விகள் சிலது வந்திருக்குது. அவை இதுல நீங்கள் வரப்போற டேட்டை போட்டா ஏற்றுக்கொள்ளும் என்று நினைக்கிறேன். நான் அதை நான் போட்டு பார்க்க இல்லை. அடுத்ததும் கூட பிறந்தது கேட்குது. ஜெண்டர்ன்றது இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலும் மேலும் தான். இப்ப வெளிநாடுகளா இருந்தால் அதுல வேற 3 கேட்டகரியும் போடுவாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் தான். அடுத்தது இப்ப இதுல நீங்கள் எந்த நாட்டு நேஷனாலிட்டி என்றா ஏற்கனவே எந்த கண்ட்ரின்ற பாஸ்போர்ட்டோ அந்த கண்ட்ரின் தான் நேஷனாலிட்டியா இருக்கும். அந்த கேள்வி 2ஆம் தரம் ஏன் கேட்டிருக்கணும்னு தெரியல. அதுலயும் கனடான்னு தெரிவு செய்யலாம் நீங்கள். இதுல இப்ப கனடா கனேடியன் என்று சொல்றது பரவாயில்ல. நீங்கள் விரும்புற மொழியை ஆங்கிலம் ஒன்றே போடுங்க, பிறகு தமிழ் சிங்களம் என்று போட்டு பிறகு நிறைய கேள்விகள் எல்லாம் பிறகு பதிலளிக்கிறதுக்கான சிக்கல்கள் வரக்கூடிய ஆங்கிலத்தை போட்டாலே காணும். இதுலயும் முக்கியமா ப்ரிஃபர்ட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நீங்கள் இமெயில போடுறது நல்ல வேண்டாம். வெளிநாட்டுல இருக்கிறார்களுக்கு SMS-ஓ கடிதமோ போடுறதை விட இமெயில் என்றால் எப்போ நீங்கள் உங்களுக்கு வசதியாக அதனை ஆன்சர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மற்றது இது மிக முக்கியம், உங்களோட நியரஸ்ட் ரீஜனல் ஆபீஸ் கேட்கிறாங்க எங்க என்று சொல்லி இப்ப அதுல அஸ்ட்ரிக் கேட்காதபடியா நீங்கள் விடலாம். அதுல உண்மையா ஒவ்வொரு மாவட்டமும் பாருங்க, அனுராதபுரம் வருது, பதுல்ல வருது, வெட்டிக்குலோ வருது, ஜெஃப்னாவும் வரும். இதுல கீழே ஜெஃப்னா ரீஜனல் ஆபீசர் ஒன்று வருது. நீங்கள் உங்களுடைய போடலாம், போடாம விடலாம். கீழையும் இந்த கேள்விகள் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல பக்கத்துல உள்ள GS டிவிஷன் எது அதெல்லாம் கேட்கிறபடியா நீங்கள் இதுல உங்களோட ரீஜனை போட்டுட்டு வரலாம். அடுத்தது ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை அது ஏற்கனவே நான் ரெசிடென்ட் நீங்க போட்டுட்டு பாருங்க. நீங்கள் ஃபாரினர் அங்க தெரிவு செய்யறதோடய அது இங்க கிரே பண்ணி நீங்கள் அதுல தெரிவு செய்ய இல்லாத மாதிரி நான் ரெசிடென்ட். இப்ப நீங்கள் நான் ரெசிடென்ட் தான் வர போறீங்க, இலங்கை பிரஜை அல்ல என்றது கிளியரா இதுல வருது. அடுத்தது சிட்டிசன்ஷிப் திருப்பியும் கேட்கிறாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் நான் சிட்டிசன் என்ற அது இப்ப இவை கேட்கறது இலங்கையை பொறுத்தவரைதான் இந்த கேள்வி கேட்கணும்.
இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் என்றாலும் இதுக்குள்ள வருதா? சிட்டிசன்ஷிப் நீங்கள் மேலேயே இண்டிவிஜுவல் என்று தான் தெரிஞ்சிட்டு வந்திருப்பீங்க, இண்டிவிஜுவல் லோக்கல் என்று தெரிஞ்சு வந்திருப்பீங்க. ஓகே ஓகே. இதுல இந்த கேள்வி பொருத்தம் இல்லாத கேள்வி. ஏன்னா நீங்கள் நான் ரெசிடென்ட் வெளிநாட்டுக்காரன் பாஸ்போர்ட் போடுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் நான் சிட்டிசன் தான், இலங்கைக்கு நான் சிட்டிசன். அப்ப இந்த கேள்வி அடுத்தது ஏற்கனவே உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல வச்சு டுவால் சிட்டிசன்ஷிப் கேட்கிறாங்க. அப்ப இப்ப இந்த இடத்துல டுவால் சிட்டிசன்ஷிப் ஏன் கேட்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல இப்ப நீங்கள் இலங்கை பாஸ்போர்ட்டை தொலைச்சு எடுக்காம விட்டுட்டு இப்ப வெளிநாட்டு பாஸ்போர்ட்லாம் இதை பதிகிறீங்க, வெளிநாட்டு பாஸ்போர்ட்ல பதிகிறீங்க. ஆனால் இப்ப இந்த இடத்துல வச்சு வெளிப்படுத்துறீங்க நீங்கள் இல்ல நான் இப்ப டுவால் சிட்டிசன் இருக்குது, வெளிநாட்டுக்காரர் தான். அந்த கேள்வியில குழப்பம் இருக்கு பாருங்க. மேல நீங்கள் இண்டிவிஜுவல் லோக்கலா இண்டிவிஜுவல் ஃபாரினரான்னு கேட்டுட்டோம். அதுல நீங்கள் வெளிநாட்டுன்னு சொன்னபடியா நீங்கள் இலங்கையில இரட்ட குடியுரிமை இல்லையன்றபடியா தான் அப்படி போட்டு நீங்கள் புற இதுல வச்சு இலங்கையில இரட்ட குடியுரிமை இருக்காண்ட கேள்வி கேட்கறது முரண்பாடான இதுதான் இந்த இலங்கையில உள்ள விண்ணப்பங்கள்ல உள்ள முரண்பாடான கேள்விகள். அப்படியே பாருங்க, எஸ் அண்ட் போட்ட உடனே இப்ப கேட்குது எந்த நாட்டின் டுவால் சிட்டிசன் கேட்குது. இப்ப இதுல மேல கேட்ட சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டு, இலங்கைக்கு நான் சிட்டிசன், ரைட்? அப்படி போட்டா அப்புறம் இந்தியாவில இதுல என்ன போடுங்க, எந்த நாட்டினுடைய டுவால் சிட்டிசன், மற்ற நாட்டினுடைய பேர் திருப்பியும் கனடாவை தெரிவு செய்யும், கனடாவோ கனடியன் வருதுண்டா இப்ப போட்டுக்கொள்ளுங்க, கனடாவின் சிட்டிசன் தான் போட போறீங்க. என்ன நோக்கத்துக்காக வாரீங்க, பிசினஸுக்கா, எம்ப்ளாய்மெண்டா, இன்வெஸ்ட்மெண்டா, அதர்ஸ்ன்றதுல இப்ப நீங்கள் போற நோக்கம் முக்கியமா இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்டா போயிடும். யாராவது இப்ப உள்ள யாராவது வேலை செய்யறதுக்கு போயினமா இல்ல பிசினஸ் அதை தெரிவு செய்து கொள்ளலாம். இது இந்த இடத்துல இப்ப இதுல அந்த குழப்பம் என்ன, இந்த ஃபார்முலா என்ன, ஏற்கனவே இண்டிவிஜுவல் ஃபாரினரா இண்டிவிஜுவல் லோக்கலான்றதுல நீங்கள் லோக்கல் என்று தெரிவு செய்து போட்டு வந்தால் அதுலயும் கேட்குது என்ன டுவால் சிட்டிசன் ஆண்ட கேள்வி கேட்குது. இப்ப ஃபாரினர் சொல்லி போட்டு வந்தாலும் டுவால் சிட்டிசன் ஆண்ட கேள்வி கேட்குது. உண்மையா இந்த இடத்துல இருந்து டுவால் சிட்டிசன் ஆண்ட கேள்வி கேட்கக்கூடாது. டுவால் சிட்டிசன் சொல்லி சொன்னாலும் மேலேயே இண்டிவிஜுவல் லோக்கல் சொல்லி தான் வந்திருப்பாரு. இதுதான் அந்த இலங்கையில உள்ள இவ்வளவு பெரிய இணைக்களங்கள் வளர்ந்தும் கூட ஆன்லைன்ல வந்தும் கூட இந்த கேள்விகள்ல முரண்பாடுகள் இதே இது இந்த டுவால் சிட்டிசன்லயும் இருக்குது. இந்த இடத்துல கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு தெரியல. இப்ப இதுல இந்த கிரே ஏரியா தானே தெரிவு செய்துட்டு நான் ரெசிடென்ட், ஏற்கனவே நீங்கள் இண்டிவிஜுவல் ஃபாரினர் என்று சொன்னோன்னா இப்ப இந்த நாட்டினுடைய சிட்டிசன் கேட்குது, அது நீங்கள் போட்டாச்சுது, ரைட்? சிட்டிசன்ஷிப்பும் இதுல இப்ப நீங்கள் உண்மையா போறோம்னா நான் சிட்டிசன் தான் இதுல போடணும். அந்த கேள்வியும் தேவையில்லாத கேள்வி, ஒரு குழப்பமான கேள்வி. நீங்கள் வெளிநாட்டுக்காரன் சொல்லி போட்டு வாரீங்கள், இலங்கையில நான் ரெசிடென்ட் தானாய் எடுத்துட்டு அவன் நான் சிட்டிசன்டா டுவால் சிட்டிசன் தான் மீன் பண்ணதா இருந்தால் அப்ப அடுத்த கேள்வி அதுதான் இந்த கேள்வி உண்டா. மேல நீங்கள் போட்டது தவறானதல்ல, நான் இண்டிவிஜுவல் ஃபாரினர் போட்டது தவறா போயிடும். அப்ப பாருங்க, நாங்கள் இந்த இருதலை கொள்ளி எறும்பு வலிக்கிறேன்டாலும் அந்த பக்கத்தால போனாலும் பிள்ளை, இந்த பக்கத்தால போனாலும் பிள்ளை மாதிரியான சில கேள்விகளை கேட்கக்கூடாது. அதை வச்சிருக்கணும், இன்னும் ஃபார்ம் ஆஃப் வச்சிருக்கணும். நீங்கள் அதுல இப்ப இதுல தெளிவா இருந்தோம். அடுத்தது என்ன என்று கேட்டிருக்கணும் ப்ரொஃபஷன். இப்ப இதுல உங்களோட தொழில் என்ன இல்லாட்டா நோட் அப்ளிகபிள் நீங்கள் ஏதாவது போடலாம். உங்களோட தொழில் சார்ந்தது இல்லை என்று சொல்லி சொன்னா அது பெரிய கட்டாயம் என்றது இல்லை. ஆனால் நிரப்போணும்ன்றதுக்கு சிவப்பில் இந்த அஸ்ட்ரிக் போட்டிருக்கக்கூடிய நிரப்போணும். உங்களோட லோக்கல் அட்ரஸ், இப்ப லோக்கல் அட்ரஸ்ன்றது இதெல்லாம் மிக முக்கியமா இருக்கணும். என்னன்னா இப்ப நீங்கள் வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை போட்டு வர்றீங்களா இருந்தா வெளிநாட்டு பாஸ்போர்ட் இருக்கிறதன்படி உங்களோட வெளிநாட்டு அட்ரஸை போடலாம். இலங்கை இரட்ட குடியுரிமை எடுத்துட்டீங்களா இருந்தா உங்களுக்கு ரெண்டு தெரியுது. இரட்ட குடியுரிமை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் சேரம் கூட இலங்கையில இருக்கிறீங்கள், பிற வெளிநாட்டில இருக்கிறீங்கன்னா நீங்கள் இலங்கையின் அவங்களோட அதாவது இந்த தேசிய அடையாள அட்டையில உள்ள விலாசத்தையும் கொடுக்கலாம். அல்லது வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இலங்கைக்கு போய் வர்றீங்களா இருந்தா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற விலாசத்தையும் கொடுக்கலாம். ஆகவே இந்த அட்ரஸ் என்றது இப்ப இதுல கேட்கப்படுற அட்ரஸ் என்றது நீங்கள் இரட்ட குடியுரிமையா இருந்தா நீங்கள் உங்களோட ஊர்ல உள்ளதை கொடுக்கலாம். இரட்ட குடியுரிமை இல்லைன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வெளிநாட்டு பாஸ்போர்ட்ல போறீங்க, வெளிநாட்டு பாஸ்போர்ட்ல உள்ள வெளிநாட்டு பாஸ்போர்ட்ல ஒரு நாளும் அட்ரஸ் போடுறது இல்லை, உங்களோட வெளிநாட்டு அட்ரஸ் கொடுக்கறது பொருத்தமானது. அடுத்தது தமிழ்ல சிங்களத்துல கேட்டதுக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை இந்த விவரங்கள். இங்கதான் இப்ப நீங்கள் யார்கிட்டையும் தெளிவா கேட்டு வச்சிருங்க. ஏனென்றா உங்களோட ப்ரொவின்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப வட மாகாணம், தென் மாகாணம், மத்திய மாகாணம், மாகாணம் எல்லாருக்கும் தெரியும், வட மாகாணம்னு தெரியும். அதுல அந்த வட மாகாணத்துக்கு நான் இதுல நொதர்ன் வட மாகாணம் சொல்றேன், வெஸ்டர்ன் சாரி ஈஸ்டர்னா இருக்கலாம், வெஸ்டர்ன். இப்ப டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ன்றதை இப்ப யார்ட்டையும் கேட்டு வச்சிருங்கோ. டிஸ்ட்ரிக்ட் இது மாறி இதுல பாத்தீங்கன்னா எஃப்னாவா, கிளிநொச்சியா, மன்னாரா, இதுல மாற்றத்துக்கு அநேகமா இல்லை. எஃப்னாவா, கிளிநொச்சியா, மன்னாரா, முல்லைத்தீவா, வவுனியாவா, இதுல ஒன்றுதான் டிஸ்ட்ரிக்ட், மாற்றம் ஒன்றும் இல்லை. அப்ப அதுல நீங்கள் சும்மா வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் வவுனியா டிஸ்ட்ரிக்ட் தெரிவு செய்து வச்சுக்கொள்ளும். டிவிஷனல் செக்ரட்டரியர் எந்த இதுக்குள்ள அதுக்குள்ளேயும் பாருங்க, வவுனியா, நோர்த் வவுனியா எல்லா டிவிஷனும் வருது. அப்ப நீங்கள் யார்கிட்டையும் கேட்டு வைக்கணும்.
அது வந்து கிராம சேவையற்ற இலக்கமும் கேட்குது. அப்ப இந்த 2 விஷயம் நீங்கள் ஃபில் பண்றதுக்கு முதல்ல யார்கிட்டையும் கேட்கணும். இப்ப யார் எங்களுக்கு டிவிஷனல் செக்ரட்டரி? இப்ப ஒரே ஊர்லயே பக்கத்துல வலிகாமத்துக்கு 3 நாள் இருக்குது, தென்மராட்சி கொண்டு இருக்குது, அதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு நெல்லூர் ஒன்று இருக்குது, மற்றது வேற இன்னொன்று இருக்கும் எனக்கு தெரியல, 2-3 வேற அலுவலங்களா இருக்குது. அப்ப அது உங்களோட டிவிஷன் எதுன்றதை இதுல நீங்கள் தெரிவு செய்யணும். வவுனியா, நோத்தா, இதா என்னது வெங்கல செட்டிக்குளம் என்ற ஒன்று இருக்குது, இவ்வளவுமா? அல்ல இதுக்கு பதிலா நான் வவுனியாவுக்கு பதிலா இப்ப எஃப்னாண்டு போடுறேன். எஃப்னாண்டு போட்டா கேட்கறதுல பாருங்க, டிஎல்எஃப்டி தெரியல எனக்கு எப்படி ஒன்று இருக்காண்டு. ஜெஃப்னா நல்லூர், வலிகாமம் நோர்த், ஐலண்ட் சவுத், அது கைட்ஸும் வேலனையும் வருது, காரநகர், தென்மராட்சி, அதான் தென்மராட்சி சாவச்சேரி, வடமராட்சி ஈஸ்ட், வடமராட்சி நோர்த், பொயின்பிட்ரோது வருது, வடமராட்சி சவுத் வெஸ்ட், வலிகாமம் சவுத் வெஸ்ட், வலிகாமத்திலே 3 வருது, வலிகாமம் வெஸ்ட் சங்கானி வருது, வலிகாமத்துல மட்டும் 4 வருது, வலிகாமம் ஈஸ்ட் கோப்பாய் வருது, வலிகாமம் சவுத் உடுவில் வருது, வலிகாமம் சவுத் வெஸ்ட் சண்டிலிப்பா வருது, வலிகாமம் வெஸ்ட் வந்து சங்கானை வருது. இவ்வளவு தெரிவே நீங்கள் தெரிவு செய்யணும். அப்ப இதுல சும்மா நான் தெரிவு செய்யறேன். இப்போ உதாரணத்துக்கு நல்லூர் சும்மா பணம் போடுறேன் வச்சுக்கொள்வோம். நல்லூருக்குள்ள உள்ள ஜிஎஸ் டிவிஷன் இவ்வளவும் இருக்குது. இது கட்டாயம் உங்களுக்கு தெரியணும், இலக்கத்தோட இருக்குது. இப்ப அங்கே ஒரு ஜிஎஸ்க்கு ஒரு இலக்கம் போட்டிருக்கு, அதை யார்கிட்டையும் கேட்டுத்தான் நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்சி பேரவையிட்ட இலக்கம் என்னண்டு அல்லது டிவிஷனை கேட்டு அறியணும். அதை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். என்ற இது வந்து பாருங்க, ரெட் டிஸ்ட்ரிக்ட்ல போட்டோடைய கொடுக்க வேண்டிய கேள்விகள். இப்ப இந்த இடத்துல ஃபாரின் அட்ரஸ் கேட்கணும். அப்ப நீங்கள் இப்ப நான் சொன்ன முதலாவது கேள்வியில எங்க நீங்க வெளிநாட்டுக்காரரா இருந்தா ஃபாரின் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்து போட்டு உள்நாட்டுல எல்லாம் கொடுக்கலாம். இங்க வந்து ஃபாரின் அட்ரஸே கேட்கிறான். ஃபாரின் ஏண்டா இப்ப நாங்கள் இல்ல முதலே ஃபாரின் தெரிவு செய்தபடியா ஃபாரின் அட்ரஸ் தர சொல்லி கேட்கிறான் இதுல. அப்ப கட்டாயம் நீங்கள் இப்ப நீங்கள் அதாவது இரட்டை குடியுரிமை உள்ளாக்களோ இல்ல என்ன இலங்கை குடியுரிமை இழந்த வெளிநாட்டு குடியுரிமை உள்ளாக்களோ வெளிநாட்டு வியாசத்தையும் இதுல கொடுக்க வேணும். ஆனா இதுக்கு இரட்டை குடியுரிமைக்காரர் இதுக்குள்ள வர மாட்டோமே என்னண்டா மேல தெரிவு செய்தது அதை நாங்கள் வேற யாரில் தெரிவு செய்திருப்போம். அவை இரட்டை குடியுரிமையாக்கள் இதுக்குள்ள வர மாட்டேன். இதுல வெளிநாட்டு இப்ப இந்த கேள்வியில மேல கேட்ட அட்ரஸ் இப்ப 2ஆம் தரம் கேட்கவே தேவையில்லை. இதுமா தேவையில்லாத கேள்வி வருது பாருங்க. ஒரு அட்ரஸ் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு 2ஆம் தரம் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்னது கேட்டன் பட்டோ தெரியாது. திருப்பியும் வந்து பாருங்க, நீங்க சிட்டிசன் திருப்ப கன்று கேட்கணும். கனடாவில் சிட்டிசன் எடுத்து விட்டாரம் வந்து லண்டன்ல வசிச்சா அந்த அட்ரஸ் எந்த நாட்டுல இருக்குன்றதுக்காகும். மற்றது மொபைல் கண்டக்ட் பண்றதுக்கு மொபைல் ஹோம் நம்பர் எல்லாத்தையும் விட இமெயில கொடுத்தா தொடர்பாடல் ஈஸியா இருக்கும். உங்களோட நாட்டுக்கு அவங்க கண்டக்ட் பண்றது நீங்கள் கண்டக்ட் பண்றதும் அவ்வளவு ஈஸியானதல்ல. பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டு பாருங்க, அதுல பேங்க் நேம் இதெல்லாம் இப்ப ரெட் டிஸ்ட்ரிக்ட் போடாதபடியா நீங்கள் இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களை கொடுக்கறதும் நம்பர் போடுறதையும் விட நீங்கள் தவிர்த்து விடலாம். தேவைப்பட்டால் அல்ல யாருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது நீங்கள் இப்ப அறிவிக்க போறீங்க வருமான திறக்கிறது கண்டா சேர்க்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷனல். மற்றது சிங்கிளா மெரிடாண்ட கேள்வி கேட்கிறான். மெரிட் சொல்லி சொன்னா மெரிட் சொன்ன உடனே இங்க அஸ்ட்ரிக் வருது, நேம் ஆஃப் த ஸ்பவுஸ் பேர் கேட்கிறாங்க. அதாவது நீங்கள் சிங்கிள் போட்டா இந்த இங்க வராது, மெரிட் சொல்லி போட்டா வைஃபின் பேர் கேட்கிறாங்க. வைஃபினுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு வருது, வைஃப் ஸ்பவுஸ் வாழ்க்கை துணை தமிழ்ல. அது அவைக்கு டின் நம்பர் தெரிஞ்சா அதை போட சொல்லுது. அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல கட்டாயம் இல்ல. மனைவியினுடைய அடையாள அட்டை இலக்கமோ டின் நம்பரோ கட்டாயம் இல்லை. இதுல உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா கீழே ஆட் பண்ணலாம். ஆட் சைல்டு வருது, தேவையண்டா சின்ன பிள்ளைகளையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ளலாம். கடைசியா பிசினஸ்கள் இருந்தா நீங்கள் பிசினஸ் நோக்கத்துல ஏதாவது இந்த அப்ளிகேஷனை போடுறீங்களா இருந்தா அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்கள் எல்லாம் கேட்கிறாங்க. இப்ப இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தான் என்னன்னு சொல்லி சொன்னா இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது, இப்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்கள், தனியாளா இருக்கிறீங்கள், இல்ல ஊர்ல இருந்து பதிவு செய்றீங்கன்னா உங்களுடைய அடையாளத்துக்குரியது நேஷனல் ஐடென்டி கார்டுங்கிறது தேசிய அடையாளம் இருக்கிறது. முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் போட்டோ எடுத்தோ அல்லது ஸ்கேன் பண்ணியோ இங்கே அட்டாச் செலக்ட் ஃபைல்ஸ் அட்டாச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது, கொடுக்கலாம். அப்ப இதுல கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் இலங்கைக்காரர்ன்னு சொன்னா தேசிய அடையாள அட்டை இலக்கம், வெளிநாட்டில உள்ளவர்களா இருந்தால் பாஸ்போர்ட்டை கொடுக்க வேணும், டுவால் சிட்டிசன்காரரா இருந்தா தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் தேசிய அடையாள அட்டை இலக்கமே போதுமே. டுவால் சிட்டிசன் எடுத்ததுக்கு பிறகு தேசிய அடையாள அட்டை இலக்கம் திருப்பி செல்லுபடியாகும், இரட்டை குடியுரிமை ஆகினபடியால். ஆகவே இந்த இடத்துல கொடுக்குற டாக்குமெண்ட்ல ஒன்றில் நேஷனல் ஐடென்டி கார்டை கொடுக்கலாம், இல்ல உங்களோட வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை கொடுக்கலாம். கடைசி கேள்வி பர்பஸ் ஆஃப் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப முதலாவது கேட்குது கிளியரிங் கஸ்டம்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸா, மற்றது ஃப்ரீட் சர்வீசஸா, இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸா இல்லை. நான் இப்ப அநேகமாக எல்லாரும் இந்த டின் நம்பர் பதிவோட முக்கியமான நோக்கம் என்னென்றா அநேகமான இடங்கள்ல டேக்ஸ் பர்பஸுக்கு தான் செய்கிறீங்க.
அல்லது ஏதாவது சொத்துக்கள் வித்து தனியே இப்ப இருந்த ஃபாரினரா இருந்து எதுவும் வித்து போட்டு வந்ததுக்கான ஸ்டாம்ப் டியூட்டிக்கா என்றதெல்லாம் கேட்கிறாங்க. அது என்னத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு பதிஞ்சா மற்றதுக்கு புதுசா பதிகிறதா இல்லையாண்டு இல்லாம அப்ப இந்த கேள்வியில பொதுவா போடக்கூடியது வந்து டின் நம்பர் என்ற நோக்கமே டாக்ஸுக்கு சம்பந்தப்பட்டது. அவை டாக்ஸ் பர்பஸ்ன்றதான் என்ன பொறுத்த வரைக்கும் சரியா படுகுது. ஆனா இந்த இடத்துல எனக்கு சரியானதுன்னு சொல்ல முடியல. வேற யாருக்கு இப்படி தேவை இருந்தா, சிலருக்கு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண வேண்டி இருந்தாலோ, ஃபாரின் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் ஏதாவது இருந்தாலோ, அல்லது இன்கம் டேக்ஸ் கிளியரன்ஸ் ஏதாவது இருந்தாலோ, அதர்ஸ் என்ற ஆப்ஷன் அதர்ஸ் தெரிவிச்சுட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அது டாக்ஸ் பர்பஸுக்கு கூட போகலாம். தெளிவில்லைன்றா இப்போ அதர்ஸை போட்டுட்டு கூட விடலாம், பிரச்சனை இல்லை. இவ்வளவு தான் இப்போதைக்கு இந்த இதுல. அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் எண்டு போயினது பிறகு உங்களுடைய தகவலை அனுப்பிட்டு சொல்லுது 2 வாரங்களுக்குள்ள உங்களோட நம்பர் கிடைக்குமோ ஏதோ ஒன்று சொல்லி என்று. இவ்வளவு தான் இந்த டின் நம்பருக்குரிய தகவல்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். திருப்பியும் இருக்கா வாரன் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் ஃபாரினர் என்று ஃபீல் பண்ண வேண்டியது யாருண்டா, வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டு சிட்டிசன் ஆகி போட்டு இலங்கை சிட்டிசனை இழந்தவ போடலாம். அதுவும் தேவைக்குத்தான். உங்களுக்கு ஏதாவது இலங்கையில போய் இந்த இவ்வளவு நான் சொன்னேன், சொத்து விற்க போறோம், சொத்து வாங்க போறோம், வாகனம் விற்க போறோம், வாகனம் வாங்க போறோம், வங்கியில கணக்கு திறக்க போறோம், வங்கியில கணக்கு வாங்க போறோம், இப்படி ஏதாவது கொடுக்கல் வாங்கல்கள் செய்ய இருந்தால் என்று நீங்கள் இந்த டின் நம்பர் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நான் நினைக்கிறேன் அளவுக்கு கவர் பண்ணி இருக்கிறேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதுல வேற செக் சம்பந்தமா இல்ல வேறு கேள்விகள் இருந்தாச்சு? இல்ல, நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். என்று சொன்னால் இந்த விண்ணப்ப படிவம் நிரப்புறதுலதான் பலருக்கு பல சந்தேகங்கள் வர்றது, சிலவற்றை எவ்வாறு நிரப்பு, அதற்காக பலர் பெருமளவான பணத்தையும் செலவழித்திருக்கிறார்கள். நீங்க யாழ்ப்பாண கச்சேரிக்கு போனீங்கன்னா நிரப்புற கண்டு கொஞ்சம் பேர் காசு வாங்கி நிரப்புற 500 ரூபா 400 ரூபான்னு வாங்கி நிரப்பி கொடுக்குறாங்க இருக்கணும். நிரப்பைக்கு எழுத்துப்படியால் விட்டுடுவோம், அப்புறம் அழிச்சு எழுது அடுத்தவங்களுக்கு தரமாட்டாங்க, அப்படி எல்லாம் இருக்குது. இதுல வந்து இந்த அட்ரஸ் என்ற விஷயத்துலதான் வந்து தேவையில்லாத 2 கேள்வி, அது மாதிரி ஏற்கனவே 2 வந்து அப்புறம் வால் சிட்டிசன் ஆண்ட கேள்வி எல்லாம் குழப்பமான கேள்விகள். அதுல நீங்க போட்டுட்டு போங்க. முக்கியமா அவனை பொறுத்த வரைக்கும் இங்க என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு டின் நம்பர் வேற வேணும். அந்த டின் நம்பர் வர்றதுக்கு உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு இருக்க வேணும். அப்ப உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டை வைக்கணும், உங்களை பதிவு செய்யலாம். இல்லையோ வெளிநாட்டுக்கார 2 பேர்ல வெளிநாட்டு பேர்ல அந்த நம்பரை வச்சு பதிவு செய்திருங்க. அப்புறம் மிச்ச விஷயத்த இந்த டின் நம்பர் ஒன்றை கிரியேட் பண்ணிட்டால் அவங்க என்ன இருந்தாலும் அந்த டின் நம்பருக்கால பாக்குறதுக்கு முக்கியமான நோக்கம் நான் அண்டை சொல்லிப்பேன் நினைக்கிறேன். இப்ப அரசாங்கத்தின் வரி வருமானத்தை வீண அந்த வரியை செலுத்தாமல் தப்புறாக்களை எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு தான் நின்றாங்க. அரசாங்கத்தின் வரி வருமானம் நிறைய வந்திருக்கின்ற மாதிரியும் அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்துல துண்டு விழுந்தொகை இல்லாமல் வந்திருக்கு. இப்ப வந்து கடைசியா வந்த வரவு செலவு திட்டத்துல துண்டு விழுந்தொகை இல்லை என்று கேள்விப்பட்டேன். அப்ப கிட்டத்தட்ட இல்ல இன்னும் வருமானங்கள் நிறைய வர கிடக்குது. அப்ப இந்த நாடு பிச்சைக்கார நாடா இருந்து கொஞ்சம் வெளியால வர்றதுக்கு இல்லாட்ட வரியும் எடுத்து அந்த மக்களுக்கே சரியா செலவழிக்க வேணும். இப்ப நேற்று பார்த்தா சவுது 6 பேருந்து வாங்குறாங்களாம், நிறைய பஸ்ஸுகள் வந்துருங்குது, நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் நடக்குது. ஹைவேகள் வடம் கண்டிக்கு முதல் ஹைவே போடப்படுது, பிறகு வேறொரு ஹைவே ஒன்று ட்ரிங்கோவால போய் யாழ்ப்பாணத்துக்கு போற ஹைவே பிளான் இருக்குது. அப்படியான திட்டங்கள் போடுறதுக்கு மக்கள்கிட்ட வரிப்பணம் முழுமையா எடுத்தால் தான். இப்ப யார் தப்பிக்கொள்றேன்னா அந்த பெரும் பண முதலைகள் வியாபாரிகள் எல்லாம் வரியிலிருந்து தப்பிக்கொள்றது. பாவம் அப்பாவி ஜனங்கள்லாம் அந்த வங்கியில போட்ட காசுக்கு 10 வங்கி பிடிச்சு போடும். மற்ற பெரும் வியாபாரிகள் நேரத்துல கணக்குகளை காட்டாமல் அப்படி இப்படி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கள். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து கஸ்டம்ஸால கிளியர் பண்ணா விட்டுருக்கேன். சரியான தெளிவான ஆவணங்கள் இல்லாமல் களவா ஏதோ செய்து இறக்குமதி செய்திருக்குன்னா இப்ப கிளியர் பண்ண சிக்கல் வந்து வாகனத்தை எடுக்காம விட்டுருக்கேன். சோ இதெல்லாம் காரணம். நான் நினைக்கிறேன் இதுல மற்றது இதுல கொடுக்கப்பட்ட தகவல், நான் ஒரு உத்தியோகபூர்வமா இலங்கையில பதிவு செய்யப்பட்ட வரி ஏஜென்டோ வரியில ஸ்பெஷலைஸ்டான தகுதியான ஆளுவல்லோ இன்னும் கிடைத்த ஒரு தகவல். சிலர் வேண்டுதல் எனவே கேட்கிற தனிப்பட்ட ரீதியில கேட்கிற கேள்விகளுக்கும் சேர்த்து இந்த நாங்கள் ஏற்கனவே சின்ன பற்றி பேசியிருந்தபடியா அந்த தகவலை வழங்குறேன். அதனால இதுல 100% இவ்வளவு உண்மையா இருக்கும்ன்றதை முழுக்க உறுதிப்படுத்த இயலாது. ஆனால் உங்களுக்கும் தெளிவு இருக்கு. முதலாவது 2 விஷயம் முக்கியமா தெளிவானதுக்கு பிறகு நீங்களும் உங்களுக்கு ஒரு தெளிவுள்ள விஷயம் தான் கீழே இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இத்துடன் இதை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். உண்மைதான். இது இத்துடன் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இன்னொன்று என்னென்று சொன்னால், இது தொடர்பாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டால் நாங்கள் அதற்குரிய விளக்கத்தை அடுத்த காணொளியில் நாங்கள் தருவோம். அதுவரை இந்த இணைப்பையும் நாங்கள் கீழே இந்த நிகழ்வின் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே வந்து நாங்கள் போட்டு விடுவோம். தேவை என்றால் அதிலே நீங்கள் அழுத்துவதன் மூலம் இந்த பகுதிக்கு சென்று பார்க்கலாம். சென்று நீங்கள் பதிவு செய்ய விரும்பினால் பதிவு செய்யலாம். தேவையற்ற விதத்திலே தேவை இல்லை என்றால் பதிவு செய்யவும் தேவையில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் பதிவு செய்யவும் என்ற அவசியம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.